சின்ன வயசுலயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்தர் உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப என்னதான் திவ்யா என்ன அம்மான்னு கூப்பிட்டாலும் திவ்யாவோட உண்மையான அம்மா அவங்க தானே. உங்க மேல இருக்கிற கோவத்துல அவங்க ஒரு தப்பான முடிவெடுத்தது என்னமோ வாஸ்தவம் தான். அதே மாதிரி அப்ப அவங்க வசதியே இருந்ததுனால உங்ககிட்ட அதிகார உரிமையில அப்படி நடந்துகிட்டாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு திவ்யா தேவைப்படுறா. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற தாய்மைக்கு உயிர் வந்திருக்கு. புள்ள பாசத்துக்காக அவங்க ஏங்கி கிடக்குறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணு தானே திவ்யா. அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கதானே செய்யும். எங்க அவளுக்கு என்ன வேணாலும் வரட்டும், ஆனா நான் என் மகளை அவளுக்கு விட்டு தர முடியாது. பெத்து தூக்கி போட்டு போனப்ப வராத புத்தி இப்ப வருதா? அப்படிப்பட்ட அம்மா என் பொண்ணுக்கு வேண்டாம். நீங்க அப்படி நினைக்கலாங்க, ஆனா திவ்யாவும் அப்படி நினைக்கணும்னு நீங்க கட்டாயப்படுத்த முடியாதுங்க. இப்ப அவ என் அம்மான்னு நினைச்சாலும் நானும் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியாதுங்க. எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிடலாங்கிற நம்பிக்கையில தான் எனக்கு நானே தாலியை கட்டிக்கிட்டு இப்படி ஒரு நாடகத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோங்க. ஒருவேளை திவ்யா கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கலனா எல்லாருக்கும் கஷ்டம். இப்படி அறகுறையா ஒரு வாழ்க்கைய வாழறதுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கைய திவ்யாவுக்கு ஏன் நீங்க கொடுக்க கூடாது? நிரந்தரமா ஒரு அம்மா இருந்தா என்னங்க தப்பு? இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. அதுக்காக அவளை எல்லாம் என் குழந்தைக்கு அம்மாவா ஏத்துக்க முடியாது. உங்க மேல எனக்கு விருப்பம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனா உங்க மனசுல நான் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். திவ்யாவுக்காக நீங்க இந்த பொய்யான கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கலாம்னு சொன்னப்போ எனக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு நீங்களே தாலி எடுத்து கட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மத்தவங்களாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுங்களா? எப்படியாவது இது நிஜ காரணமா ஆயிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஆசை ஓரத்துல வந்துட்டு போச்சு. ஆனா அது தப்புன்னு எனக்கு தெரியும். உங்களை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி உங்க மனசுல என்னன்னு கிளம்ப பிடிக்க முடியாது. எனக்கு அது புரிஞ்சிருச்சு. ஏன்னா உங்க மனசுல இன்னும் உங்க பழைய வாழ்க்கை தான் இருக்கு. நீங்க அதுல இருந்து என்னைக்கும் மீள முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மைதான். என் கையை விட்டு போன வாழ்க்கைய நான் இன்னும் என் மனசுல வாழ்ந்துட்டு தாங்க இருக்கேன். அதனாலதான் என்னவோ ஷைலஜாவை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். தப்பு பண்றது மனுஷங்களோட இயல்புங்கிற மாதிரி அதை திருத்திக்கிறதும் இயல்புதான். மன்னிக்கிறதுலதான் மனுஷத்தன்மையே இருக்கு. எதுக்கும் நீங்க ஒரு தடவை நான் சொன்னதை யோசிங்க. எனக்காக ஒரு தடவை நீங்க ஷைலஜா கிட்ட பேசுங்க. நாம பாக்குற பார்வையில தாங்க எல்லாமே இருக்கு. கோவத்தை மறைச்சிட்டு சாதாரணமா ஷைலஜாவை பாருங்க. உங்களுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற அந்த அன்பு வெளியே வரலாம்ல.